வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இப்போ நம்ம கருவாட்டுக்கு பாருங்கள் மீன் இருக்குது. இப்போ இது வந்து முண்டக்கனி பாருங்கள். இதை கருவாட்டுக்கு நாங்கள் எப்படி கருவாடு பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள். இந்த மீனுக்கு வந்து செவுள் வந்து நல்லா ஊறிட்டு நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு இந்த செவுளை எடுத்துட்டு அப்படியே போட வேண்டியது தான். கருவாட்டுக்கு நம்ம குடலை மட்டும் எடுத்துட்டு அப்படியே பாருங்கள் தலைப்பகுதியில் குடலை எப்படி எடுத்துருக்குன்னு பாருங்கள். இப்படி எடுத்துட்டு இப்படியே வச்சு நல்லா கழுவிட்டுங்க. நம்ம மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கருவாட்டை அடித்து வச்சிடணும். வச்சுட்டு நல்லா வெயில் அடித்ததுக்கப்புறம் தான் நம்ம நல்லா அலசி கழுவி எடுத்துக்கிட்டு நம்ம கருவாட்டை காய வைக்கணும். இப்போ பாருங்கள் நாங்கள் கருவாட்டை எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு பாருங்கள். மீன் உள்ள செவலப்பெல்லாம் நான் சுரண்டி கொடுக்க என் குழந்தை தான் குடலை எடுக்கிறாப்புல. பாருங்கள் எப்படி எடுக்காங்கன்னு. பாருங்க, இதான் முண்டக்கனி பாறை. இது கண்ணை மட்டும் பாருங்க முண்டக்கனா தான் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் முண்டக்கனி பாறைன்னு சொல்லுவோம் நாங்கள். கருவாடு வந்து இப்படி தாங்க ரெடி பண்ணணும். பாருங்கள், மீனுக்கு வந்து செவலையெல்லாம் நல்லா சுரண்டி பாருங்கள். இந்த செவுள் இந்த செண்டையெல்லாம் எடுத்துகிட்டு உள்ள குடலை க்ளீன் பண்ணிடுவோம். அப்போ தான் கருவாடு உள்ளே வந்து நீட்டாகவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். நம்மளுக்கு சமைக்கும் போது கருவாடு காய்ஞ்சதுக்கப்புறம் சமைக்கும் போது இந்த மேமுள் லைட்டாக தட்டி விட்டுட்டு இதையெல்லாம் லைட்டாக தட்டி விட்டுட்டு அப்படியே துண்டு துண்டாக போட்டு நீங்கள் மணக்க கருவாடு குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், என் குழந்தைன்ட்ட நான் இப்படி செவலையெல்லாம் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். அவங்க தான் உள்ள குடலை ஃபுல்லாக எடுக்கிறாங்க பாருங்கள். எடுத்துட்டு நம்ம நல்லா கடை தண்ணியில் நல்லா அலசிட்டு அப்படியே மஞ்சள் உப்பு போட்டு வைக்க போகிறோம். வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா கடை தண்ணியில் நல்லா அலசுண்டு அலசி நம்ம காய வச்சிட வேண்டியதுதான். கருவாடு ரெடியாகிருங்க. எங்கள் ஊரில் வெயில் கொளுத்துனுங்க. அந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காஞ்சிருங்க. சரியான வெயிலுக்கு இந்த கருவாடு மல்லன்னு காஞ்சிடும். என் மாப்பிள்ளை கழுவி கருவாட்டப்பெல்லாம் உப்பு அடிச்சிருவாங்க. இப்போ நம்ம கருவாட்டுக்கு கிழிச்ச மீனை ஃபுல்லாக நல்லா தண்ணியில் அலசி எடுத்துட்டு இப்போ உப்பு மஞ்சளையும் போட்டு ஒரு பட்டையில் வச்சு என் குழந்தை அடிக்கிறாப்புல பாருங்கள். எப்படி கருவாடு போடுறோம்னு பாருங்கள். நம்ம வீட்டுக்கு எப்படி சமைப்போமோ அப்படி தாங்க நாங்கள் கருவாடு ரெடி பண்ணுறது.
ஊற்றணும். அதுக்கப்புறம் மறு கூடையில் உள்ள மீனையும் இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள் செவலை சுரண்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நல்லா அடித்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கடை தண்ணியில் நல்லா அலசுண்டு அலசி மறுபடியும் காய வச்சுருவாங்க. இது கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது இந்த மீன். நம்ம கருவாடை உப்பு அடித்து வச்சுருந்தோம், கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சு நல்லா கருவாடு. இப்போ நல்லா கடை தண்ணியில் அலசி நம்ம ஒரு கூடையில் தட்டி வச்சு நம்ம தூக்கிட்டு போய் மால் விரித்து அந்த மால் மேலே தான் காய வைக்க போகிறோம். இப்போ கருவாட்டை பாருங்கள், உப்பு வச்ச கருவாட்டை இப்போ போய் கடலில் நாங்கள் அலச போகிறோம். பாருங்க, கடலில் அலசிட்டு வந்தோம். நாங்கள் மறுபடியும் தண்ணி வச்சு அலசிக்கிட்டு இருக்கோம். கருவாட்டை ஒரு மண் எதுவுமே இருக்காதுங்க, அவ்வளோ கிளீனாக இருக்கும் கருவாடு. எல்லாரும் ஒவ்வொரு கருவாடு கேட்குறீங்க, நாங்கள் ஒவ்வொரு கருவாடு ரெடி பண்ணி அதை காய வச்சு பக்குவமாக எடுத்துட்டாங்க. நாங்கள் நம்ம உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறவங்களுக்குலாம் கொடுக்க முடியும். பக்கரை ஓரத்துலேயே வச்சு நல்லா கருவாட்டை அலசி எடுத்தாச்சு. இப்போ மால் விரிச்சிருக்கோம். மாலில் கொண்டு போய் எப்படி நம்ம கருவாட்டை காய வைக்கணும்னு பார்ப்போம் வாங்க. பாருங்க, இப்போ நம்ம கடலில் வந்து கருவாட்டெல்லாம் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு மண் கூட இருக்காதுங்க. இப்போ மாலை விரிச்சிட்டோம் நம்ம தரவையில். இப்போ 2 மாலை விரித்து தான் நம்ம கருவாடு காய வைக்க போகிறோம். இப்போ பாருங்க நான் காயும் போனார கொளுத்த கருவாடு அவ்வளவு. பாருங்க, கருவாட்டை நல்லா டவுல் மால் போட்டு காய வச்சாச்சு. நம்ம கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் கழித்து இன்னும் மறுபக்கம் திருப்பி விடணும். திருப்பி விட்டோம்னா அதுவும் காஞ்சிடும். இப்படி திருப்பி விட்டு காய விட்டு நம்ம கருவாட்டை எடுத்துக்கிடுவோம் காஞ்சதுக்கப்புறம். பாருங்கள் எப்படி வரிசையில் அடுக்கி வச்சுருக்கோம். இப்படி தான் கருவாடு காய வைக்கணும். எங்களுக்கு கருவாட்டு வேலையே சரியாக இருக்குங்க. வீட்டு வேலையும் பார்க்கணும், கருவாட்டு வேலையும் பார்க்கணும்.
பிஸ்னஸ்க்காண்டி கருவாடு பிஸ்னஸுக்காண்டி இங்கே பாருங்கள் கருவாடு நல்லா காயட்டும். நாங்கள் நீங்கள் கேட்ட கருவாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் தயாராக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி 3வது நாள் கருவாட்டை காய வச்சுருக்கோம். இன்றைக்கி அடிக்கிற வெயிலில் கருவாடு காஞ்சிரும். கருவாடு தேவைப்பட்டால் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க.